அந்த வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாத வார்த்தையா? அன்பார்லிமெண்டரி வேர்டாது? ஆமா சார். என்ன வேர்டு? எந்த வார்த்தையை எப்படி எடுத்து டிக்ஷனரியில இருந்து எடுத்துட வேண்டியது? அந்த வார்த்தையா ஏன் வச்சிருக்கீங்க? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? அப்ப இப்படி எல்லாம் பேசினா ஒரு குடும்ப பெண் இப்படி பேசுவாளா? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்க அலோவ் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஃபேமிலி அலோவ் பண்ணுமா? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, சமூக சீரழிவை இந்த நடிகர் விஜய் இன்றைக்கு சமூகத்தில் பரப்பிட்டு இருக்காரு. கண்டிக்காம என்ஜாய் பண்ற நீ. இன்னைக்கு உனக்கு எங்க போச்சுப்பா தம்பி? ஏன்னா நீ சங்கீதாவுக்கு, உன் மனைவி சங்கீதாவுக்கு இழைத்த அநீதியை அவர்கள் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு நடிகையோட சுத்துறேன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கு, நடிகையின் பேரை கூட குறிப்பிடாம. அடுத்த வாரமே நீ அதே நடிகையை கூட்டிட்டு ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிற. பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு. அப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நீ உன் ரசிகர்களுக்கு, உன் தொண்டர்களுக்கு நீ சொல்லி காமிக்கிற? நீ மன்னிப்பு கேட்கணும். நீ இத்தனை வேலை பண்ணியிருக்க. நீ ஒரு நடிகன், ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவன், நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லக்கூடிய தலைவன், பெண்களை நீ அவ்வளவு அவமானப்படுத்திருக்க. உனக்கு அத்தனை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நேத்தே உனக்கு பதில் போட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்பியான்னு. நீ மன்னிப்பு கேளு, நானும் மன்னிப்பு கேட்குறேன். பகிரங்கம் மன்னிப்பு கேட்குறேன். புரியுதா? எனக்கு பெண்களை காயப்படுத்துகின்ற நோக்கமும் கிடையாது, பெண்களை குற்றப்படுத்துகிற நோக்கமும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கணும் நல்லா. இன்னைக்கு நேரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய டிவிகே கட்சிக்காரன், உன் டிவிகே பெண்கள் எந்த அளவுக்கு ஆபாசமாக அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் கால்லையும் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. ஃபோன் என்னால் ஃபோனால் யூஸ் பண்ண முடியல. த்ரெட்டனிங் கால்ஸ், ஸ்லாண்டரிங் கம்பெயின், என்னையும் குடும்பத்தையும். உன்னைய சினிமாவின் மூலமாகவோ அரசியல் மூலமாகவோ இந்த இளைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன். இனி நீ தான் எனக்கு எதிரி, அரசியல் எதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் டிக்ளேர், விஜய் தான் அரசியல் எதிரி. நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் இனிமேல் உன்னுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக, இளம் பெண்களுக்கு எதிராக இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீ யார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்காம விட மாட்டேன். ஓகே. நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் அப்படின்ற ஒரு முகத்துல அறிமுகமாகி தமிழ்நாடு அரசியல்ல தற்போதைக்கு பரவலாக எல்லா ஊடகங்களையும் ஒரு மூத்த அரசியல் விமர்சகரா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நற்பெயர் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு. 2 நாட்களாக உங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள். நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரிய அளவுல வெளியில வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. அவரே நேரடியாக வெளியில் நேற்று காவல் நிலையத்தில் உங்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக பெண்களை விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் இழிவுபடுத்தி விட்டதாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. கண்டனங்கள் வலுக்கிறது. என்ன காரணம்? என்ன நடந்தது? அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக நான் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கேன். 20 ஆண்டுகள் அப்துல் கலாம் அவர்களோட நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் அடுத்து பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து தொடர்ந்து அவரோட பாலிசி அட்வைசராக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வைசராக அவரோட வந்திருக்கேன். அவரோட புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அவரோட இணைந்து பொது கொள்கைகள் தயாரிப்பதில் பங்கு வச்சுருக்கேன். நான் சயின்டிஸ்ட், அதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம் அவர்களோட இணைந்து கிட்டத்தட்ட 2 கோடி மாணவர்களை சந்தித்து அவர்கள் மனதில் ஒரு மோட்டிவேஷனை, என்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை, கனவு காணுங்கள் என்ற விதையை, டெவலப்டு இந்தியா விஷன் 2020, ஓகே, புறா திட்டத்தை, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030, பயோஃபியல் விஷனை நான் இன்றைக்கி ஊடகங்களில், அரசியலில் அந்தந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அப்துல் கலாம் அவர்களோடு நானும் இணைந்து தயாரித்த அந்த பப்ளிக் பாலிசியை, இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற பப்ளிக் பாலிசியை தொடர்ந்து நான் கடந்த 10 ஆண்டுகளாக அரசியலில் தமிழகத்தில் ஆல் இந்தியா லெவல்லையும் நான் தொடர்ந்து என்னுடைய குரலை ஒலித்து கொண்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 50 லட்சம் மாணவர்களுக்கு மேலே நான் சந்தித்து அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து அந்த மாணவர்கள் மத்தியில் உன்னால் சாதிக்க முடியும், ஓகே, கனவு காண,
வாழ்க்கையில் லட்சியம் இருக்கணும், கனவு லட்சியம் வெற்றி என்ற தாரா மந்திரத்தை விதைத்து ஓகே அப்துல் கலாம் கொடுத்த அந்த விஷன் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நான் வந்து ஒரு மாணவ இளைய சமுதாயத்தை, அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட ஒரு இளைய சமுதாயத்தை, வளர்ந்த இந்தியாவை 2020 படைக்கணும்னு அப்துல் கலாம் கனவு கண்டார். ஆனால் அந்த இந்தியாவை 2020க்குள்ளே நம்ம கனவு காண முடியலை, படைக்க முடியலை, இந்த அரசியல்வாதிகளால் பண்ண முடியலை. அதனால தான் அப்துல் கலாம் என்ன சொன்னார், ஏன் 2020ன்னு வச்சார்? 20 வயது இளைஞனும் 20 வயது இளம் பெண்ணும் சேர்ந்தால், ஒரு கனவோட லட்சியத்தோடு இணைந்தால் ஒவ்வொரு மாநிலங்களையும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றலாம். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாறினால் இந்தியா ஒரு வளமான நாடாக மாறும், டெவலப்டு இந்தியாவாக மாறும், பொருளாதார வல்லரசாக மாறும், அறிவார்ந்த வல்லரசாக மாறும் என்ற கனவை கண்டார். அதை தொடர்ந்து நான் பண்ணிட்டு வரேன். இப்படிலாம் நம்ம வந்து ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு நடிகன் அரசியலில் இறங்கி தன் வாழ்நாள் முழுவதும் நடிப்பு தொழிலில் இருந்துட்டு அந்த நடிப்பு தொழிலில் வந்து ஒட்டுமொத்தமாக போதை கலாச்சாரத்தையும், வன்முறை கலாச்சாரத்தையும், துப்பாக்கி கலாச்சாரத்தையும், ரவுடி கலாச்சாரத்தையும் படங்கள் மூலமாக விதைத்து அந்த படங்கள் மூலமாக பெண்களை ஸ்டேக் பண்ணி, பெண்களை இழிவுபடுத்தி, ஒரு செக்ஸுவல் படங்களை எடுத்து, செக்ஸுவல் சாங்ஸை எடுத்து இளைய சமுதாயத்தை கெடுத்து அதன் மூலமாக ஒரு உச்சநிலைக்கு படங்கள்ன்றதுக்கு அர்த்தம் வேறப்படும். நம்ம அப்படி நான் சொல்லலை. சாங்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மீனிங், அதாவது வந்து ஒரு வக்கிரத்தனமான சாங் பாடல்களை எடுத்து, நான் செக்ஸுவல் படங்கள்லாம் வந்து வேறு மீனிங்கில் நான் சொல்லலை, வக்கிரத்தனமான படங்களை எடுத்து இளைஞர்களின் மனதை கெடுத்து, போதை கலாச்சாரத்தை விதைத்து, வன்முறை கலாச்சாரத்தை விதைத்து, இப்படியெல்லாம் பண்ணி உச்சபட்சத்துக்கு சென்று தன் பிஸ்னஸில் கொடிகட்டி பறந்து அதையே முதலீடாக்கி அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை, அரசியலுக்கு வந்த பின்பாவது ஒரு நல்ல கருத்துக்களை விதைப்பாருன்னு பார்த்தா அவர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வளர்க்குறாரு, அவரை பாலப்படக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் எப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் பகிர்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மனது வேதனைப்பட்டு, ஒரு அறிவார்ந்த சமுதாயம், அறிவார்ந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு மேன்மையான தமிழ்நாடு, அனைத்து துறைகளிலுமே மேன்மையான தமிழ்நாடு, நம்ம தமிழர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய இடத்துல பல்வேறு நிலைகளில் படித்து உயர்ந்த இடத்துக்கு சென்றிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தா, பெண்கள், இளம் பெண்கள் பொதுவெளியில் வந்து ஒரு பேட் கல்ச்சரை, ஒரு தரம் தாழ்ந்த கல்ச்சரை பரப்புகிறாங்க. அதை டிவிக்கு கட்சிக்காரர்கள் மீடியாவில் எடுத்து ஒளிபரப்புகிறாங்க, சோசியல் மீடியாவில் ஒளிபரப்புகிறாங்க, மீடியாவில் ஒளிபரப்புகிறாங்க. இதை பார்த்து எல்லா பெண்களும் திரும்பி திரும்பி அதே மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி பேசுகிறது வந்து விஜய் ரசிக்கிறாரு. ரசிக்கிறதுனால நம்ம வந்து விஜய்கிட்ட போய் அட்டென்ஷன் வாங்கணும், விஜயினுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணணும்னா நம்ம இப்படியெல்லாம் பேசினா தான், சோசியல் மீடியாவில் பேசினா தான் விஜயோட அட்டென்ஷனுக்கு போக முடியும், நம்ம ஒரு பதவிக்கு வர முடியும்னு சொல்லி இந்த பெண்கள் வந்து பொது வெளியில் ஒரு பேடு கல்ச்சரை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாகத்தான் நான் வந்து ஏற்கனவே டிவிகேனரால் பரப்பப்பட்ட, பல்வேறு பொது மக்களால் கண்டிக்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் உதாரணம் காட்டி என்ன சொன்னேன், ஒட்டுமொத்த பெண்களை நான் அவமரியாதையாக பேசவில்லை என்பதை முதலில் தெளிவுபடுத்துகிறேன். எந்த பெண்களையும் நான் அவமரியாதை பேசுவன் அல்ல. பெண் குலத்தை மதிப்பவன், பெண்ணை போற்றுபவன், வீட்டில் பெண்ணை துன்புறுத்திட்டு அவமரியாதை செய்துவிட்டு வெளியே பெண்ணை போட்டுற மாதிரி நடிக்கிறவன் கிடையாது நான். புரியுங்களா? என்ன பெண்ணை போற்று. கரெக்டா அங்கே தான் ஒரு சில பெண்கள் வந்து விஜய் என் கணவரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும், விஜய் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்கிறேன். இன்னொரு பெண்ணு விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா எங்கள் வீட்டில் இருக்க 9 பேரை விச வச்சு கொண்டுருவேன்னு சொல்கிறா ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா, தெருக்கூட்டுறவை வந்து 4 பேரை வச்சுருக்கா, 5 பேரை வச்சுருக்கா, 10 பேரை வச்சுருக்காங்க, இதே எங்கிட்ட காசு இருக்கிறாங்க, ஏன் வச்சுருக்க, காசு இருக்குது ஏன் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாணவி சொல்கிறான். இன்னொரு பொண்ணு, நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், மனைவியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அக்கா தங்கச்சிக்கு என்ன மதிப்பு இந்த சமூகம் கொடுத்துருக்கு? அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன்னா
எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை, ஒரு கலாச்சாரத்தை, பண்புகளை இவர்கள் பரப்புகிறார்கள்? இல்ல நீங்க சொல்றது அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனைன்றது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. எல்லாரும் இது வரைக்கும் விஜய் கண்டிச்சிருக்காரா? இல்ல சார், வருத்தப்படணும் சார். இதற்கு கண்டிப்பா விமர்சிக்க கூட செய்யலாம்னு கூட வச்சுக்கீங்களேன். அதற்கு ஒரு எல்லை இருக்குல்ல. என்ன இல்லை இருக்கு? என்ன இல்லை இருக்கு? என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம். நான் வந்து எல்லா பெண்களையும் நான் வந்து விபச்சாரின்னு சொல்லல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விபச்சாரின்ற வார்த்தைக்கு தவிர்த்து வேற எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்கன்ற தொனியில தான் நான் சொன்னேன் ஒழிய எல்லா பெண்களையும் நான் சொல்லல. யாரை சொன்னேன்? இப்படி பேசக்கூடிய விஜயின் ரசிகைகளை மட்டும்தான் சொன்னேன். எந்த ரசிகைகளா கூட இருக்கட்டும் சார். யாரா இருந்தா என்ன, வேற எப்படி கால் பண்ணுவீங்க? எப்படி கால் பண்ணுவீங்க? இப்போ நீங்க சொல்றீங்க, புரியுது. அதாவது என்னுடைய கணவரை விட எனக்கு விஜயை பிடிக்கும்னு ஒரு பெண் சொல்றாங்க, மற்ற பெண்கள் வேறு விதமா பேசுறாங்க. அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய உரிமை அந்த குடும்பத்தினருக்கு இருக்கு, உங்க சமூகத்துக்கு இல்ல. இல்ல சமூகத்துக்கு இருக்கு சார். இல்ல சார், அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல சார். என்ன எல்லை? அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அந்த எல்லையை ஊடகம் ஏன் மீறுறீங்க? ஏன் வந்து டிவிக்கு பார்ட்டி கட்சிக்காரங்க மீறுறாங்க? ஏன் வந்து சோசியல் மீடியாவில் ஒளிபரப்புறீங்க? கட்சி தலைவன் கண்டிக்கணுமா இல்லையா? கட்சி தலைவன் அதை என்ஜாய் பண்ணுவானா? கட்சி தலைவனா நீ என்ஜாய் பண்ணுவியா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அண்ணா சொல்லி கொடுத்தாரு. நீ என்ன அண்ணாவை போட்டுற, பெரியாரை போட்டுற, பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணுறவன் நீ கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? பெண்கள் இப்படி பேசக்கூடாது, நான் உங்களை அண்ணம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பேசினா தவறு, இது பேடு முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த விஜய் என்ற நடிகர் கண்டிச்சிருக்காரா? நேற்று என் மேலே டிஜிபிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, ஏன் ஒரு அறிக்கை விட்டியா? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு நாள் ஆச்சு. நேற்று நடந்த சம்பவமா? கடந்த ஒரு 3-4 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. விஜய் என்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீ அதை என்ஜாய் பண்ற இல்லையா? உட்காந்துக்கிட்டு சைலண்டா உட்காந்துக்கிட்டு யாருக்கு தெரியும்? அவர் மறைமுகமா கண்டிச்சிருந்தாலும் எப்படி எப்படி மறைமுக கண்டிப்பா? எப்படி கண்டிப்பா? நான் சொன்ன வார்த்தையை நீ வந்து உன்னுடைய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக நீ யூஸ் பண்ணிட்டு என்னமோ பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவன் மாதிரி நீ போய் இன்னைக்கு போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கள? உன் பெண்கள் டிவிகே குரூப்பை வச்சுக்கிட்டு அப்படியே போராட்டம் நடத்த வைக்கிறீங்கள? எவ்வளவு அவதூறாக இந்த பெண்களும், உன்னுடைய டிவிகே பெண்களும், உன் டிவிகேனுடைய ரசிகர்களும் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 500 காலுக்கு மேலே த்ரெட்டனிங் கால்ஸ், ஓகே, கொலை முயற்சி கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கமாக பேசுறீங்க. இது வந்து பெண்களை அவமானப்படுத்துறது ஆகாதா? நான் யாரை சொன்னேன்? இப்படி பேசக்கூடிய பெண்கள், சில ரசிகைகள் இப்படி இருக்காங்க. இவர்களை ஏன் விஜய் கண்டிக்கவில்லை? இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை எப்படி? அதுக்கு விஜய திட்டுங்க சார், விஜய திட்டுங்க, விஜய் விமர்சிங்க, அரசியல் ரீதியான விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதுக்காக நீ வந்து இப்படி பண்ற பெண்களை வந்து நீ ப்ரமோட் பண்ணிட்டு போவீங்களா? உங்க வீட்டில் வந்து நீங்க இப்படி ஒரு பெண்ணு பேசு, என்ன சொல்லுவீங்க? வளர்த்த பெரியவங்களை திட்டுவாங்க. வளர்த்த பெரிய அதான் நான் வந்து விஜய திட்டுங்க. சமூகத்துல நான் இன்னைக்கு இருக்கேன், சொசைட்டில இருக்கேன். இந்த கல்ச்சரை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லாம உட்கார்ந்துருந்தா எதுக்கு சமூகத்துல இருக்கணும்? எதுக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கணும்? இதை கண்டிக்க கூட முடியலைன்னா என்ன பாலிடிக்ஸ்? அந்த வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாத வார்த்தையா? அன்பார்லிமெண்டரி வேர்டாது. ஆமா சார். என்ன வேர்டு? எந்த வார்த்தையை எப்படி டிக்ஷனரியில இருந்து எடுத்துட வேண்டியதானே அந்த வார்த்தையை? ஏன் வச்சிருக்கீங்க? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? அப்ப இப்படியெல்லாம் பேசினா ஒரு குடும்ப பெண் இப்படி பேசுவாளா? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்க அலோவ் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஃபேமிலி அலோவ் பண்ணுமா? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, சமூக சீரழிவை இந்த நடிகர் விஜய் இன்றைக்கு வந்து சமூகத்தில் பரப்பிட்டு இருக்காரு. கண்டிக்காம என்ஜாய் பண்ற நீ இன்னைக்கு உனக்கு எங்க போச்சு பா தம்பி? ஏன்னா நீ சங்கீதாவுக்கு, உன் மனைவி சங்கீதாவுக்கு இழைத்த அநீதியை அவர்கள் வந்து இன்னைக்கு டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஒரு நடிகையோட சுத்துறேன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கு, நடிகையின் பேரை கூட குறிப்பிடாம. அடுத்த வாரமே நீ அதே நடிகையை கூட்டிட்டு ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிற, பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, அப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை நீ வந்து உன் ரசிகைகளுக்கு, உன் தொண்டர்களுக்கு நீ வந்து சொல்லி காமிக்கிற? எப்படிப்பட்ட ஆணவம், அகங்காரம் நீ? இதை கேள்வி கேட்டால் நீ வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னையே நீ வந்து குற்றச்சாட்டு சொல்லுவியா? நீ நான் அரசியல் ரீதியாக உன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல, உன்னால் பேசுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, உனக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. உன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு வந்து யாருக்கும் அதை பற்றி அரசியல் ரீதியாக என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முடியலை.
நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு வந்து நீ வந்து போய் சொல்கிற என்னமோ எல்லா பெண்களையும் நான் இழிவுபடுத்திட்டேன்னு. ஒன்னே சேவ் பண்ணுறதுக்காக நீ என்னமோ வந்து நீ எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட ஆள், நீ எப்படிப்பட்ட ஆள்? ஓன் டிவிகே பார்ட்டி கட்சிக்காரர்கள் டிவிகே பெண்களை, டிவிகே தொண்டர்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சப்ப கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கியா? இதுவரைக்கும் அறிக்கை பார்த்துருக்கீங்களா? பெண்ணை போற்றுவன் தானே நீ கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கியா? ஓன் டிவிகே தொண்டர்கள், ஓன் டிவிகே பெண்களை, உன்னை நம்பி வந்தவர்களை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், அவனை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கியா? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டியா? அந்த பெண்களிடம் நீ உனக்காக உயிர் கொடுத்தாங்க 41 பேர். தன் கணவனை இழந்திருக்கிறாங்க, தன் பையனை இழந்திருக்காங்க, தன் புருஷன் இழந்திருக்காங்க, தன் அப்பாவை இழந்திருக்கக்கூடிய பெண்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கியா? மூணாவது, உன் கட்சிக்கார பெண்மணி, உன் பார்ட்டி ஃபங்க்ஷனரி தூத்துக்குடியிலேருந்து வந்து உன்னை பார்ப்பதற்காக காத்து கடந்து போராட்டம் பண்ணி நீ காரில் வரும்போது உன்னை நிறுத்தி பெட்டிஷன் கொடுக்க வருது, காரை வச்சு இடித்து தள்ளிட்டு போனவன் தானே நீ. அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டியா? அது ஆஸ்பத்திரியில் போய் அடுத்த ட்ரீட்மெண்ட் இடத்துல அந்த பெண்ணு உயிர் பிழைச்சிச்சு, மன்னிப்பு கேட்டியா நீ? உன் மனைவியை நீ மதிக்கலை, பெண்களை மதிக்கலை. பேசுகிறப்ப மட்டும் எமோஷனிக், என்னது ஓஷியானிக் எமோஷன் எனக்கும் தொண்டர்களுக்கு இருக்கின்ற. என்ன ஓஷியானிக் எமோஷன் உனக்கும் தொண்டர்கள்ட்ட இருக்கு? என்ன இருக்கு உனக்கும் தொண்டர்கள்ட்டையும்? ஓஷியானிக் எமோஷன். யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ? 41 பேர் செத்தான, விக்ரமண்டில் செத்தவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தியா? அவனை ஆறுதல் பண்ணியா? மதுரையில் செத்தவனுக்கு பணம் கொடுத்தியா? ஆறுதல் பண்ணியா? காயம்பட்டு 400 பேருக்கு மேலே காயம்பட்டுருக்கானே நீ போன இடத்துல எல்லாம், அவனுடைய குடும்பத்தில் மன்னிப்பு கேட்டியா? அவன்கிட்ட ஆறுதல் பண்ணியா? உனக்கு அவனுக்கு என்ன ஓசியானிக் எமோஷன்? இப்போ வந்தானே உன்கிட்ட தஞ்சாவூர் போயிட்டு வரும்போதும் பைக்கில் உன்னை பார்த்துக்கிட்டே கையாட்டிகிட்டே வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய காரில் மோதி கீழே விழுந்து ஐசியூவில் கிடந்தானே, போய் பார்த்தியா? அதாவது அவனை நீ வந்து அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா குடும்பத்துக்கு? உனக்கு என்ன ஓசியானிக் எமோஷன்? உன்னை விட நான் மூத்தவன் தான், புரியுதா? உனக்கு என்ன ஓசியானிக் எமோஷன்? யாரை ஏமாத்துற நீ? பெண்களை வந்து பொது வாழ்க்கையில், தனி வாழ்க்கையில், கட்சி வாழ்க்கையில், சினிமாவில் அவமானப்படுத்தியவன், கேவலப்படுத்தியவன் நீ. நீ வந்து பப்ளிக் லைஃப்பில் வந்து பெண்களுக்காக உடனே என்ன அவரை குற்றம் சொல்லும் போதெல்லாம் பேசாமல் இருந்தார். ஆனால் பெண்ணை வந்து பொதுவாக தாய்மார்களை எல்லாரையும் நாங்கள் கேவலப்படுத்திட்டேன்னு சொல்லி பொதுமைப்படுத்துகிற பற்றியா? பொதுமைப்படுத்திய மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற பற்றியா? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க பற்றியா? நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்னு கொடுக்க போகிறீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீ என்னென்ன ஏற்று எனக்கு 500 கால் திட்டம் நின்று வந்துகிட்டு இருக்கு, கால் வந்துக்கிட்டே இருக்கு, மிரட்டிக்கிட்டு இருக்கான் உன்னுடைய டிவிக்கே கட்சிக்காரன் எல்லாரும். நீங்கள் செய்த தவறு அப்படின்னு என்ன? நான் தவறு இங்கே பாருங்க, அப்படி பேசக்கூடிய பெண்களை அப்படி சொன்னது தவறாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகே. ஆனால் அந்த வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்ல முடியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எந்த வார்த்தையை சொல்கிறது? அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னா யார் இருப்பா? அப்படி யார் இருப்பா? வேற என்ன புது வார்த்தை வேணால் சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன். விபச்சாரின்னு வந்து நான் எந்த பெண்களையும் குறை சொல்லலை. இந்த தொழிலில் இந்த 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 தவறை செய்யக்கூடிய பெண்கள், அது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பெண்களை மட்டும் அந்த கான்டெக்ஸ்டில் பேசும்போது அவர்களை நான் வந்து பொதுவாக தான் சொன்னேன். பேரை குறிப்பிட்டு கூட சொல்லலை. நான் எனக்கு பேரும் தெரியாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பொதுவாக தான் சொன்னேன். அந்த அர்த்தம் அந்த பெண்களுக்கு காயம் ஏற்படுத்துமானால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நீ மன்னிப்பு கேட்கணும். நீ இத்தனை வேலை பண்ணியிருக்க. நீ ஒரு நடிகன், ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவன், நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய தலைவன், பெண்களை நீ அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்க. உனக்கு அத்தனை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் நேற்றே உனக்கு பதில் போட்டிருக்கேன், மன்னிப்பு கேட்பேன்னு. நீ மன்னிப்பு கேளு, நானும் மன்னிப்பு கேட்குறேன், பகிரங்கம் மன்னிப்பு கேட்குறேன், புரியுதா? எனக்கு பெண்களை காயப்படுத்துகிற நோக்கமும் கிடையாது, பெண்களை வந்து குற்றப்படுத்துகிற நோக்கமும் கிடையாது, ஓகே. புரிஞ்சுக்கணும் நல்லா. இன்னைக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய டிவிகே கட்சிக்காரன், உன் டிவிகே பெண்கள் எந்த அளவுக்கு ஆபாசமாக அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் கால்லையும் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு ஃபோன். என்னால் ஃபோனில் யூஸ் பண்ண முடியல. த்ரெட்டனிங் கால்ஸ், ஸ்லாண்டரிங் கம்பெயின், என்னை என் குடும்பத்தையும். அப்போ இது வந்து பெண்கள் இல்லையா? என் குடும்பத்தில் பெண்கள் கிடையாதா? இது டிவிக்கே மட்டுமல்ல, மற்ற சில அரசியல் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் கைது. அன்புமணி ராமதாஸை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். அவர் பேசுவார், என்ன பேசுவார்? வாழ்த்தியா பேசுவார் அன்புமணி ராமதாஸ். அவரை பற்றி நான் பொலிட்டிக்கலாக பேசியிருக்கேன்.
அவருக்கு இந்த ஆப்ஷன் தான் கிடைச்சிருக்கு, வேற ஆப்ஷன்ல என்ன கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அதனால பண்றாரு. உங்களுக்கு பின்னாடி திமுக இருக்கு, திமுக ஆதரவாளர் நீங்க. நான் திமுக ஆதரவாளர் ஏடிஎம்கே ஆதரவாளர்லாம் கிடையாதுங்க. நான் பொதுவான ஆளுங்க, நான் பொதுவான ஆளு. இந்த அரசு செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை ஆதரிக்கிறேன், தவறான திட்டங்களை கண்டிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல திட்டங்களை ஆதரிக்கிறேன், தவறான விஷயங்களை கண்டிக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே 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 ஃபோபியா அப்படி அலையக்கூடிய நான் ஒரு சைக்கோ பார்த்து கிடையாது நான். புரியுதா? எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே, எதை பண்ணாலும் டிஎம்கே. உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறு வந்தாலும் டிஎம்கே தான். இதுக்கெல்லாம் என்ன டிஎம்கேயா? எதுக்கெடுத்தாலும் டிஎம்கே அப்படி சொல்லக்கூடிய நான் கிடையாது. நான் எல்லா திமுக மேடையில் பேசியிருக்கேன், காங்கிரஸ் மேடையில் பேசியிருக்கேன், கம்யூனிஸ்ட் மேடையில் பேசியிருக்கேன், விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா மேடையிலையும் பேசியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உடனே திமுக யூபி திமுக காரன்னு உத்தரவுங்களா? ஏடிஎம்கேக்கு நான் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக 2011 விஷன் 2023 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணி கொடுத்தது நான். இந்த நாடு வளரணுன்றதுக்காக எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாட்டை வளர்ப்பதற்கு என்னால் முடிஞ்ச, நான் 20 ஆண்டு காலம் அப்துல் கலாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நான் வந்து 40 நாடுகளுக்கு சென்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து, இந்த நாட்டினுடைய பல்வேறு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோட பேசுனது, அந்த வளர்ச்சிகளை பார்த்ததை நான் தமிழ்நாடு வளரணுன்றக்காக என்னுடைய கருத்துக்களை வந்து எல்லா கட்சிக்கும் சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கேக்கு சொல்லியிருக்கேன், டிஎம்கேக்கு சொல்லியிருக்கேன், கமலுக்கு சொல்லியிருக்கேன், ரஜினிக்கு சொல்லியிருக்கேன், விஜயகாந்துக்கு சொல்லியிருக்கேன், திருமாவளவனுக்கு சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்டுகளுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இத்தனை கட்சிகளும் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள். இத்தனை கட்சிகள்கிட்ட இந்த கருத்தை விதைச்சா அந்த கருத்தின் மூலமாக அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைப்பார்கள் என்று சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் விஜய்க்கே சொல்லியிருக்கேன் 2013 3 மணி நேரம் சொல்லியிருக்கேன். விஜய்க்கே வீட்டில் போய் பாடம் எடுத்திருக்கேன். சங்கீதா அம்மா தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையாவா? அப்புறம் என்ன, விஜய்க்கே 3 மணி நேரம் சொல்லியிருக்கேன். அப்பயே 2013 அரசியலுக்கு வரணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்புல ஆலோசனை. புஷி ஆனந்த் தாமு மூலமாக தான் என்னை கூட்டு போனாங்க, டெல்லியிலேருந்து வர வச்சு கூட்டு போனாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ அரசியலில் ஒழுங்கா 10 ஆண்டு காலம் அரசியலில் ஒழான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அரசியல் என்னென்ன செய்யணும்னு 3 மணி நேரம் பேசியிருக்கேன் விஜய்கிட்ட. தெரியுமா உங்களுக்கு? நீ இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணாமல் எல்லாரும் சினிமாவில் நடிச்சுவிட்டு நீ வந்து துராலோசனையை கேட்டு நீ வந்து இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு வந்துருந்தா அதை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு சும்மா இருக்கிறதுக்கா? நான் 20 வருஷம் அப்துல் கலாம்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன்னைய வந்து சினிமாவின் மூலமாகவோ அரசியல் மூலமாகவோ இந்த இளைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன். இனி நீ தான் எனக்கு எதிரி, அரசியல் எதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் தான் அரசியல் எதிரி. நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் இனிமேல் உன்னுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக, இளம் பெண்களுக்கு எதிராக இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீ யார் என்பதை உலகத்திற்கு காமிக்காமல் விட மாட்டேன். ஓகே? இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் போலீஸ் கமிஷனர்கிட்ட. கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். என்னை த்ரெட்டனிங் கால்ஸ் கொடுத்த அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்திருக்கேன். வாட்ஸ்அப்பில் த்ரெட்டனிங் கொடுத்த அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்து சப்மிட் பண்ண போகிறேன். பார்ப்போம், போட்டு பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார். நன்றி.